வேட்டையனை விரட்ட களத்தில் இறங்கியிருக்கும் சின்னத்தம்பி பாச போராட்டமாகுமா இல்லை போர் ஆரம்பமாகுமா காத்திருந்துதான் பார்க்க வேண்டும். யார் இந்த சின்னத்தம்பி, யார் இந்த வேட்டையன், பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சின்னத்தம்பி வேட்டையன்னு சொன்னதுமே எல்லாரும் சினிமா பட டைட்டில்னு நினைப்பீங்க. ஆனா அதுதான் இல்ல. கொஞ்சம் ரீவைண்ட் செஞ்சு 2019க்கு போய் பார்த்தா தெரியும் இவங்க வரலாறு. ஹீரோ ரேஞ்ச்ல பில்டப்பும் பேரும் கொடுத்தது இந்த யானைங்களுக்கு தான். ஒரு காலத்துல ஊரை விட்டே விரட்டின யானை சின்னத்தம்பிய இப்போ கும்கியா அதே ஊருக்கு கொண்டு வந்திருக்காங்க. நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுன்னு சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்ல ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கு சின்னத்தம்பி. கோவை மாவட்டம் தடாகம் பகுதியில சின்னத்தம்பின்னு பேரை சொன்னாலே தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன், ஆல் ஓவர் தமிழ்நாட்டிற்கே சின்னத்தம்பினா நல்லாவே தெரியும். ஏன்னா அது செஞ்ச சேட்டை அப்படி. 2019ஆம் ஆண்டு கோவை பகுதியில புகுந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தி குடியிருப்புக்குள்ளேயும் நுழைஞ்சு உணவுப் பொருளை சாப்பிட்டு வந்துச்சு சின்னத்தம்பி. யாரையும் தாக்காம உணவுக்காக மட்டுமே ஊருக்குள்ள வந்த சின்னத்தம்பிய ஊரைய சேர்ந்து வனத்துறையினர் உதவியோட விரட்டினாங்க. ஆனா அப்ப வில்லனா போன சின்னத்தம்பி இப்போ ஒரு ஹீரோவா மக்களை காப்பாத்துற கும்கியா திரும்ப வந்திருக்கு. பழைய சின்னத்தம்பி மாதிரி இப்ப சேட்டை செஞ்சுட்டு இருக்க வேட்டையனை விரட்ட கும்கி சின்னத்தம்பி களத்துல இறங்கி இருக்கு. தான் கூட்டத்தோட சுற்றி திரிஞ்ச வேட்டையனை விரட்ட வந்திருக்க கும்கி சின்னத்தம்பிய பார்த்தா வேட்டையன் முரண்டு பிடிப்பானா இல்ல சின்னத்தம்பி மாதிரி பாச போராட்டம் நடத்துவானா? பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் பிரசாந்துடன் ஒளிப்பதிவாளர் ரமேஷ்.